ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். முட்டைகோஸ் மக்ருனி எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? ஓகே, ஒரு பாட் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் தான் ஃபஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஆனியன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக தள்ளிட்டு நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையில் வந்து நீங்கள் சேர்த்துக்கவும் செய்யலாம், இல்லை வேணால் நான் அவாய்டோ பண்ணிக்கலாம். தென் அதுலேயும் கொஞ்சம் சால்ட் போட்டு ரெண்டுமே நல்லா சாசேட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சாசேட் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து டொமேட்டோவும் சில்லியும் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோக்கு அப்புறமேட்டு வந்து சில்லி போடுறீங்கல்ல, அது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வந்து குறைச்சிக்கலாம், பிடிக்கவும் செஞ்சுக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். தென் அதுக்கப்புறமேட்டு வந்து முட்டைகோஸ் மெயின் தலை ஆட் பண்ணிவிட்டு அதில் மேலே மக்ருனியும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மக்ருனியில் ஆல்ரெடி வந்து நான் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம மறுபடியும் அகைன் சால்ட் போடணும் அவசியம் இல்லை. தென் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க. முட்டை போட்டிருக்கோம்ல, ஸோ பெப்பர் தூளும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. தென் அதுக்கப்புறமேட்டு ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி தூணுன்னா சூப்பரான முட்டைகோஸ் மக்ருனி ரெடி. பை.